அனைவருக்கும் வணக்கம். நான் அவங்க பாரதிய ஜனதா கட்சியின் சாணார்பட்டி வடக்கு ஒன்றியத்தில் ஓபிசி துணைத் தலைவராக பேசுகிறேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஃபர்தராக ஒரு வீடியோவில் முன்னாடி பார்த்துருப்போம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு அரசு, அதாவது இப்போ ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய திமுக அரசின் சாதனைகள் வேதனை கொடுத்து பார்த்துருந்தோம். அதில் நம்ம பார்த்ததில் பார்த்தீங்கன்னா சாதனைகள் வேறு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதில் பார்த்த சாதனைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மிகப்பெரிய சாதனையை ஒன்று பண்ணியிருக்காங்க. அந்த சாதனை என்னென்னா, சாதனை செஞ்சதுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்த ஒரு மிகப்பெரிய அமைச்சரை இப்போ கைது பண்ணியிருக்காங்க. அவர் வேறு யாரும் இல்லைங்க, நம்மளுடைய மின்சாரத்துறை மற்றும் மதுவிலக்குத்துறை ஆயத்துறை அமைச்சர் அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் தான் கைது பண்ணியிருக்காங்க. அதையும் கைது பண்ண பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை. இந்த கைது பண்ணதுக்கான விஷயங்களை எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இது பிஜேபி மத்திய அரசாங்கத்தோட வேலை தான், மத்திய அரசாங்க வேலை தான் அப்படின்றது சொல்கிறாங்க. மத்திய அரசாங்க வேலை தாங்க, இது பிஜேபி செய்யலையே இந்த வேலை. எவனு இது யார் ஊழல் பண்ணுறாங்களோ, ஒரு சிபிஐயோ ஒரு இன்கம் டேக்ஸ் அமலாக்கத்துறை வர்றவங்கெல்லாம் யார் வருவாங்க? நீங்கள் ஊழல் பண்ணியிருக்கீங்க, இதுக்கு மேலே நீங்கள் சொத்து சம்பாரிச்சிருக்கீங்க, கவர்மெண்ட்டை ஏமாற்றிருக்கீங்கன்னு சொல்லி அவங்க தான் பார்க்குறாங்க. இது பிஜேபி நீங்கள் போய் செய்யுங்க அப்படின்னு யாரையும் சொல்கிறது இல்லையே. ஏங்க இப்போ நான் பஸ்ஸில் போகிற கண்டக்டர் டிக்கெட் எடுக்கல, கண்டக்டர் தான் கேட்பாரு. இதை நாங்கள் ஸ்டாலின் கேட்குறாரு, திமுக அரசு தான் கேட்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியுங்களா? அதை இது எப்படிங்க இந்த மாதிரி நம்ம பேசுகிறாங்க? இதுக்கானது யாருங்கன்னா அமலாக்கத்துறைனா அவங்களோட வேலையை அவங்க செய்கிறாங்க. ஒரு கோர்ட்டில் ஒரு வேலை செய்யணும், கோர்ட்டு சொல்கிறத செய்ய போகிறாங்க அவங்க. இதை போய் எப்படி பிஜேபின்னு சொல்ல முடியும்? அப்போ ஒரு கட்சியை இவங்க ஒரு தவறான ஒரு கருத்து இதில் சித்தரிக்கிறாங்கன்னா இது தவறான விஷயம் தானே. ஸ்டாலின் எனக்கு ஒரு வீடியோ பேசுகிறாருங்க, நாங்கள் திமுக யாராலையும் அடக்க முடியாது, நாங்கள் ஒரு மிகப்பெரிய நாங்கள் உங்களை ஒன்றும் சொல்லலையே, உங்களை அடக்காது எங்களுக்கு வேலை இல்லையே, நாட்டு மக்களுக்கு நல்லது செய்கிற எங்களோட வேலை. உங்களை அடக்கி நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? திமுக அடக்கி என்ன பண்ண போகிறோம்? அதே மாதிரி நீங்கள் ஒரு பாஜக நீங்கள் பேசக்கூடாது. அது மிக தவறான செயல். இதை வண்டிக்கு தகுந்த இந்த வீடியோ நம்ம பதிவு போட்டிருக்கோம். இதை பற்றி நம்ம அடுத்ததில் என்னென்னு மறுபடியும் நம்ம பார்ப்போம். பாரத் மாதா வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.